வணக்கம் மக்களே. பிக் பாஸோட லைவ்ல நைட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனை பத்தி தான் நான் பேச போறேன். ஓட்டு கேட்கலாம், ஆனா நீங்க ஓட்டு கேட்கறதையும் எப்படி கேட்கணும்னு ஒரு விதம் இருக்குல்ல. அது ஓட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு வந்து பின்னாடி வந்து மார்க் பண்றது, இதெல்லாம் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காரு வர வர தினேஷ் அவர்கள் அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா, தினேஷ், மணிச்சந்திரா மற்றும் விஷ்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு விஷயம், போன வாரம் வந்து அர்ச்சனா வந்து மணிக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதை வந்து தினேஷ் கிட்டயும் சொல்லிட்டாங்க. நீ இவர் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து மணிச்சந்திரா வந்து தினேஷ் கிட்டயும் சொல்லிட்டாங்க. சோ அந்த பணப்பட்டியை எடுத்துட்டு போ, இது போ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தார்ல. சோ அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தினேஷ் ஆரம்பிக்கிறார். ஸோ என்னங்க பண்றது, மக்கள் வந்து தெளிவா பார்க்கணும். எப்படி மக்கள் வந்து தெளிவா பார்க்கணும், இவங்க கடந்து வந்த பாதைகளை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த டிராவலை முழுக்க முழுக்க பார்த்துட்டு ஓட்டு போட வேண்டியது முக்கியம், அவங்களோட கடமை அப்படின்ற மாதிரி இவ்வளோ வீரவசனங்கள்லாம் ஒரு பக்கம் பேசுறாரு. நானும் அந்த விஷயத்த நியாயமா தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க பிளைண்டா வந்து போடாம அவங்களோட ஜேர்னி டிராவல்ல அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காங்க, யார் நியாயமா இருந்திருக்காங்க, யாரெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி தான் அந்த ஓட்டு போட வேண்டியது அவசிய கட்டாயத்தில் நம்மளும் இருக்கோம், மற்றவங்களும் இருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஃபேரா பாயிண்ட் தான் நான் பார்க்குறேன். ஸோ அது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் அவரோட மெயின் டார்கெட்டாவே அர்ச்சனாவை ஃபிக்ஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ அர்ச்சனா லீடிங்ல இருக்காங்கன்றது வீக்கெண்ட்ல தெரிஞ்சிருச்சு. ஸோ கிளாப்ஸ்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அர்ச்சனாவை ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றாரு. ஃபிக்ஸ் பண்றது ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஓட்டு கேளுங்க, அதை நான் தப்பே சொல்லலை. ஆனா ஓட்டு கேட்கிற ஒரு விதம்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க கேட்கணும்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அர்ச்சனாவை பத்தி பேசுறாரு. அர்ச்சனாவை பத்தி அவங்க அப்படி இருந்தாங்க, அது என்னங்க இது, அர்ச்சனா வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்கள இதை பார்த்து ஓட்டு போடுவாங்க, அழகை பார்த்து இதை பார்த்து ஓட்டு போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஓட்டு வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்களா, இல்ல அந்த இது பத்தி போடுவாங்களா, அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு மட்டும் போடுமா அப்படின்ட்டு. அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் போடுவாங்க, ஸ்பிளிட் பண்ணிலாம் போட மாட்டாங்க, அவங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு. அப்ப தினேஷ் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஸோ அர்ச்சனா வந்து எல்லாருக்கும் ரெகுலரா அந்த புல்லிங்கை பத்தி பேசுறாரு. அந்த ஒரு விஷயம் நடந்தது, அவங்க வந்து கன்சோல் பண்ணாங்க, மேம் வந்து கன்சோல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதை மட்டும் அது பண்ணது மட்டும் அது ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அது மட்டும் எப்படிங்க அவ்வளவு ஹைப் ஆகும், அவ்வளவு ரீச் ஆகும், அது மட்டும் எப்படிங்க அவ்வளவு ரீச் ஆச்சு, எல்லாருக்கும் இதுல நடக்கிறது தானே, எல்லாருக்கும் இந்த கேம் ஷோல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும், அது மட்டும் அது மாதிரி எடுத்துட்டு ஈஸியா வரணும், அது மட்டும் அவ்வளவு ரீச் ஆயிட்டு இது பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த பேசுறாரு. புல்லிங் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பேசுறாரு. ரீசெண்டா நான் இப்போ ஒரு ஸ்பேஸ்ல போயிருந்தேங்க, அதுல அந்த ஒரு பொண்ணு பேசினது கேட்கும்போது நமக்கு கண்ணில் தண்ணீர் வருது. அந்த புல்லிங்க பத்தி அந்த ஒரு பொண்ணு, ஸோ ஒரு ஸ்கூல் பொண்ணு என்னமோ, அந்த ஒரு பொண்ணு பேசும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருதுங்க. ஏன்னா அந்த புல்லிங் மூலியமா ஒரு அவங்களோட அக்கா வந்து இறந்துருக்காங்க, அதை ஃபீல் பண்ணி இங்க அந்த பொண்ணு பேசும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து இங்க ஏற்படுத்தியிருக்கு இந்த ஷோ. அந்த புல்லிங் என்ற சீனை பார்க்கும்போது பல பேர் அந்த அவங்களோட டிராமா இது மாதிரிலாம் நினைவுபடுத்தியிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவர் என்ன பண்றாருன்னா, அசால்ட்டா சொல்றாரு, இது வந்து இந்த ஷோல வந்து இந்த மாதிரி நடக்கிறது, அது மட்டும் ஏன் பெருசா பேசப்படுதுன்ற மாதிரி அதை கலாய்ச்சி பேசுறது, அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் மாதிரி தினேஷ் சொல்றதுலாம் ரொம்ப தவறான செயலுங்க. அதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இதை சொல்லுங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து இப்படி இதெல்லாம் வந்து பெருசா ஐப்பா பேசுறது, அது வந்து சாதாரண விஷயம் மாதிரி பேசுறாருங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த கும்பலே சேர்ந்து அடிச்சது, அது சாதாரணமா அது பண்ணிட்டு அப்படி போனோமா, புரியல எனக்கு. அதை வந்து அப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அழுதுகிட்டே இருந்ததுன்ற மாதிரி அழுத மாதிரி மார்க் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து அந்த சண்டை போட்டதை மார்க் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி பண்றது, குழந்தை மாதிரி பண்றதை மார்க் பண்றாரு. அதுக்கப்புறம் டஸ்ட்பினை தூக்கி காமிச்சாங்கல்ல விஷ்ணுக்கு, அதை மார்க் பண்றாரு. இந்த மாதிரி இவர் பண்றதெல்லாம், இவர் இது பண்றதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை பார்த்து என்ஜாய் ரசிப்பாங்க, ரசிச்சு ஓட்டு போடுவாங்க நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க குறைகளை எடுத்து வைக்கலாம், மற்ற கண்டஸ்டன்ஸோட நான் பெட்டரா பண்ணியிருக்கேன்ற குறைகளை எடுத்து வைக்கலாம், அது ஒரு நியாயமான விஷயம். ஏன்னா இப்போ ஒரு ஆப்பனன்ட் ஓட்டு கேட்கறன்னு வச்சுங்களேன், அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் இதை சூப்பரா பண்ணுவேன்ற மாதிரி அவங்களோட குறை நிறைகளை எடுத்து வச்சு வாக்கு சேகரிப்பது ஒரு நல்ல விஷயம். ஆனா அவங்க இது பண்ணதை மார்க் பண்ணி, அவங்க பண்ணதை ஆக்ட் பண்ணி, இந்த மாதிரி கேவலமா உட்காந்து பின்னாடி இந்த தைரியம் இருந்தா, நான் கேட்கிறேன் தினேஷுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குல்ல, இவ்வளவு தைரியம் இருக்குல்ல, தைரியமா இருந்தா ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த மாதிரி மார்க்கை வந்து முன்ன அர்ச்சனா முன்னாடி பண்ண சொல்லுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இவ்வளவு தைரியம் பின்னாடி இருந்து பண்றாருல, ஃபேஸ் டு ஃபேஸ் அர்ச்சனா முன்னாடி தைரியம் தான் பண்ண சொல்லுங்க. அர்ச்சனா முன்னாடி போய் இந்த மாதிரி பண்ணி பேசி பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும். பின்னாடி உட்காந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அது நீங்க கேளுங்க. பின்னாடி நீங்க அதிக இப்போ கடந்த 2 வாரமாவே தினேஷ் அதிகமா பின்னாடி உட்காந்து இது பேசுறதே ஒரு வேலையா வச்சிருக்காருன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதுலயும் ஒரு டிக்னிஃபைடு வேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை உட்காந்து அவங்க பண்ண இதெல்லாத்தையும் அழுகிறது, அந்த உண்மையா அந்த ஃபீலிங்ஸ் வந்து அழுகிறது, இதை ஒன்று அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பேசி கலாய்க்கிறதெல்லாம் நாட் அக்செப்டபிள். இது வந்து பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது, கடுப்பாகுது. ஸோ டே பை டே வந்து அவருடைய ரெஸ்பெக்டை இழந்துகிட்டே இருக்காரு அப்படின்றத என்னோட கருப்பு. குறிப்பா அந்த புல்லிங்க வந்து எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்குன்ற மாதிரி அதை நார்மலைஸா பேசுறதும் அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வீக் பை டே வந்து பேசுறத வந்து நீங்க ஒரு பாயிண்டா எடுத்து வைங்க, அதை விட்டுட்டு அதை மார்க் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்ன்றதான் என்னோட கருத்து. மக்களே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. பட் எனக்கு அவர் வந்து கம்பாரிசன் பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம், அது அவரோட விருப்பம், அவரோட கேம் பிளே. நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவர் பேசுறாரு, அது ஓகே. பட் அதுலயும் வந்து இந்த மாதிரி
மாதிரி பண்ணாம பண்ணா நல்லா இருக்கும். பட் இதை பார்க்கும்போது கண்டிப்பா இரிட்டேட் ஆகுது, வெறுப்பாகுதுன்றது தான் உண்மையான கருத்து. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு விஷ்ணு பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க guys.